இறைவா நேயர்களுக்கு வணக்கம். திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த திருமணம் தோஷம் நீங்கிறதுக்கு என்னதான் கோயில் வழிபாடு? நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான இந்த திருமண தடை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னங்க ஐயா? அதாவது துலா ராசியுடைய எண்ணமே என்னன்னா, உலக வழக்கத்தோடு ஒட்டி போகவே மாட்டாங்க. அவர்கள் எதை பார்த்தாலும் ஒரு அறிவுபூர்வமாக ஆராயக்கூடியவர்கள். அதாவது ஒரு விஷயத்தை செய்யலாமா செய்ய வேண்டாமா, ஒரு நீதிபதி போல. ஏன்னா துலாம்னாலே நீதிமன்றம், நீதித்துறை சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு விஷயத்தை எடுத்தாலே அலசி ஆராய்ந்து நன்மை தீமையை பார்ப்பாங்க. அதாவது உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டு அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அந்த குணாதிசயமே, அவர்களுடைய எண்ணமே வேறு மாதிரி இருக்கும். அதாவது பொதுமக்களுடைய எண்ணத்திலேருந்து அதிகமாக மாறுபடும். இதில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரமாகவும் இருந்தால் அவர்களுடைய முடிவுகள், அதாவது வெட்டொன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நேரடியாக இருக்கும். பொதுவாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கே திருமணம் தாமதமாகும். காரணம் என்னென்னா, அவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்றாற்போல் மணமகனோ மணமகளோ கிடைப்பது மிக மிக கடினம். காரணம், அவர்களால் முழுதாக யாரையும் விரும்ப முடியாது, முழுவதுமாக யாரையும் வெறுக்க முடியாது. அதனால எந்த விதமான உணர்ச்சிக்கும் அடிமை ஆகாதவர்கள் யாருன்னா துளாராசிக்காரர்கள். அதனாலேயே அவர்களுக்கு திருமணம் தாமதமாகும். இது சுவாதி நட்சத்திரத்தில் நிறையா பேரை பார்த்துருக்கேன். அதிகமான நேரம், அதாவது 28 வயதிற்கு பிறகு தான் திருமணமே நடக்குது. பல விஷயங்களை பார்த்து பல வரன்கள் வந்தாலும் இவர்களுக்கு தகுதியானவரை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது பெற்றோர் சொல்வதால் மட்டும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவர்களுடைய மனசுக்கு எல்லா விதமான குணாதிசயங்களும் பிடிக்கணும். அதுபோல் மிக மிக தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அதனால தான் துளாராசிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது. ரெண்டாவது, துளாராசியை பொறுத்த வரைக்கும் மணமகனோ மணமகளோ ஓரளவுக்கு தைரியம் மிக்கவராக இருக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் சாதாரணமாக ஒரு வீரம் இல்லாத ஒரு ஆணை, ஒரு பெண்ணை விரும்பவே மாட்டாங்க. அவர்களுக்கு தேவையானது வீரமான ஒரு ஆண் அல்லது வீரமான தைரியமான ஒரு பெண். காரணம், அதுக்கு 7ஆம் இடம் மேஷம். மேஷம் என்றாலே வீரமும் தைரியமும் அதிகம் உள்ளவர்கள். அதாவது எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் உள்ளவர்கள் தான் மேஷம். அப்போது 7ஆம் இடம் அது போல் இருப்பதால் இவர்கள் தைரியமான, போராடக்கூடிய ஒரு மணமகளையோ மணமகனையோ தான் விரும்புவாங்க. இதுதான் அவர்களுடைய முக்கியமான விஷயம். இப்போ இவர்களுக்கு அமையக்கூடிய மணமகன் அல்லது மணமகளாக இருந்தாலும் அவர்கள் பொதுவாக ஒரு மாதிரி விளையாட்டுத்துறையில் அதிக ஈடுபாடு உள்ளவரோ அல்லது இராணுவம், காவல்துறை இதில் நிர்வாகத்தில் இருப்பவரோ, அதாவது ஏதாவது ஒரு வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய துறையாக இருக்கணும். அப்போ தான் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அது விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம். இது போன்ற ஆண்களையே அல்லது பெண்களையே இவர்கள் விரும்புவார்கள். இதுதான் அவர்களுடைய குணாதிசயம். இப்போது இவர்களுக்கு திருமண பிரச்சனை வந்தால், தடை இருந்தால், அவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசித்து பஞ்சலிங்க வழிபாடு செய்தால், நான் அந்த முருகனுக்கு பின்பக்கத்தில் பஞ்சலிங்க வழிபாடு குகை இருக்கிறது. அந்த பஞ்சலிங்க வழிபாடை செய்தால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு திருமண தடை அகன்றுவிடும். நிச்சயம். இப்போ திருச்செந்தூர் முருகன் எல்லா வரனையும் அருளையும் இந்த துளாராசிக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி கட்டாயமாக
இப்போ துலா ராசி அடிப்படையிலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு ஆண் மகனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தைரியமானவங்களை வீரமானவங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ட்டு. துலாம் ராசிக்கு கிரக அடிப்படையில எந்த மாதிரியான மற்ற ராசிகள் இல்ல மற்ற நட்சத்திரங்களோட இல்ல சனி ஆதிக்கமோ இல்ல குரு ஆதிக்கமோ இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துல இருக்கவங்களுக்கு பொருத்தம் அதிகமா நடக்குங்க ஐயா? அதாவது முக்கியமாக இவர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய். அந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் நல்ல நிலைமையில் அமைய வேண்டும். நல்ல நிலைமைன்னு சொன்னால் கட்டாயமாக நீச்சமாகக்கூடாது. அதே நேரத்தில் ஆட்சி அல்லது உச்சம் 4, 8, 12 தவிர மீதி இடங்களில் அமைந்தால், ஏன்னா 4, 8, 12 நாசத்திரிகோணம்னே பேர். அந்த 4, 8, 12 அமையாமல் நல்ல இடத்தில் அமைந்தால் கட்டாயமாக இவர்களுடைய திருமணத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இந்த துலா ராசி கால சர்ப்ப தோஷத்துக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது. கால சர்ப்ப தோஷத்துக்குள்ளே இருந்தால் 32 வயது 33 வயது வரை திருமணம் நடப்பது மிக மிக கடினம். அந்த கால சர்ப்ப தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு கால சர்ப்ப தோஷம் இருந்தால் அவங்க வந்து திருநாகேஸ்வரமோ காளஹஸ்தி ஸ்ரீகாளஹஸ்தியோ போய் அங்கே நாக பூஜை செய்யணும். அந்த நாக உருவங்களை வைத்து பூஜை செய்தால் கட்டாயமாக அந்த காலசர்ப்ப தோஷமும் விலகும். அந்த ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனையும் நீங்கும். இதுதான் வந்து பொதுவாக திருமண தடையை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம். ஐயா, கால சர்ப்ப தோஷத்தினுடைய நீக்கிறது எப்படி அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க துலாமுக்கு. இப்போ தோஷத்தை பற்றி பேசியாச்சு, எந்த ராசியோட பொருந்துன்னு சொல்லியாச்சு, என்ன குணாதிசயம் பேசியாச்சு. நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில ராசிகளுக்கான திருமண யோகம் கைகூடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மிதுனம் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான திருமணம் கைகூடக்கூடிய மாதம்னு ஏதாவது இருக்குங்களா? அதாவது பொதுவாகவே சித்திரை மாதம் வைகாசி மாதம்லாம் நல்ல மாதங்களாக அமையும். அதுலேயும் சித்திரை மாதம் மிக மிக முக்கியமான மாதம். தை மாதம் மாசியும் தவறில்லை. ஏன்னா அதுவும் வந்து தை மாதம் கணக்கு போட்டால் கூட ஒரு 5ஆம் இடமாக அமைகிறது. சூரியன் 5ஆவது இடத்துல இருக்காரு. அதனால் அதுவும் நல்ல மாதங்கள் தான். ஓகேங்க ஐயா. இப்போ நம்ம சனி பயிற்சி அடுத்த மாதம் நடக்க போகுது. இன்னொரு 4 மாதத்தில் 6வது மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது. இப்போ இதனுடைய பயிற்சியின் மூலமாக துலாமுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கோ இல்லை இதன் மூலியமாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கா திருமணம் யோகம் அப்படின்னு வரும்போது? கட்டாயமாக. காரணம் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவான் 6ஆம் இடத்தை வளர்ப்பார். 6ஆம் இடத்தை வளர்க்கும் போது கட்டாயமாக திருமணத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அவர் மேஷ ராசிக்கு வரும்போது 7ஆம் இடம், 7ஆம் இடத்தில் அவர் நீச்சம் அடைந்தால் கட்டாயமாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 2வது, இப்போதைக்கு அவர் வந்து மீனத்தில் இருப்பதால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு சில விதமான பிரச்சனை, சில விதமான நல்லது. ஏன்னா 6ல் சனி நல்லது தான், ஆனால் திருமண வாழ்க்கைக்கு அவ்வளவு நல்லது இல்லை. அதனால் அந்த சனி பயிற்சி நடந்தாலும் இன்னும் மிக மிக விசேஷமானது துலா ராசிக்கு. நிச்சயமா ஐயா, துலாம் ராசி சார்ந்த திருமண தடை தோஷம் அதுக்கான பரிகாரங்கள் பற்றின உங்களோட தெளிவான விளக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.